கடன் இருக்குது, இவ்வளவு இருக்குது, ரெண்டுக்கும் பொருந்தமா இல்ல. கொடுக்க வேண்டிய கடன் அதிகமா இருக்கு, இவர் எவ்வளவு இருக்குன்னு சொல்றாரோ அது ரொம்ப குறைவா இருக்குது. உடனே இந்த மாதிரி மக்கள் எல்லாம் கூடக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, பள்ளிவாசல்ல வச்சு சத்தக்கு அலைஹி, இவர் கடன் பட்டிருக்காரு, கடன் அது செலுத்துறதுக்கு போதுமான தொகை இவர்கிட்ட இல்ல, நீங்க எல்லாரும் அவருக்கு ஏண்ட தர்மத்தை கொடுங்க, சதகா பண்ணுங்க அப்படிங்கிறாங்க, மக்கள்கிட்ட சொல்றாங்க. உடனே அவங்க 5-10 ஆளுக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்க அவருக்கு, இந்த கடன்காரர் கடனை தீர்த்து வைக்கிறதுக்காக வேண்டி மக்கள்லாம் என்ன செய்யறாங்க, அவர் கொடுக்குறாங்க. கொடுத்ததெல்லாம் பார்த்தா அதுக்கு மேல இருக்கான, இவற்றை உள்ளதும் கடனை தீர்க்கிறதுக்கு பத்தல, ஒரு கலெக்ஷன் போடுறாங்க, வசூல் போட்ட பிறகு பார்த்தாலும் அதுக்கு மேல இருக்கு கடன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்றாங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கடன் கொடுத்தால கூப்பிடுறாங்க, இந்த பாரு அவர்கிட்ட இல்ல, அவர் மக்கள்கிட்ட யாசகம் கேட்கறதா கடைசி நிலைமை, அதையும் கேட்டாச்சு, கொடுக்க வேண்டியெல்லாம் கொடுத்துட்டாங்க, இதான் இருக்குது, இது உன் கடனுக்கு பத்தாதா, பத்தலையோ இதை வாங்கிட்டு ஓடிக்கிட்டே கடன் கேட்கக்கூடாது. இந்த வாங்கினவர் அவன் மன்னிக்க மாட்டேன்னு நின்றான்னு சொன்னா மறுமையில் என்ன செய்யும், அதுக்கு அவன் நியாயம் வழங்கணுமா இல்லையா? உலகத்தில் உனப்பட்டு விரட்டுறது வேலை இல்லை, ஏழைங்கிறான் இல்லங்கிறான், எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தாச்சு. அப்ப என்ன செய்யுது, 1 லட்சம் ரூபாய் 10,000 தான் இருக்கா, 10,000 வாங்கிக்க, அதோட போயிட்டே ஏறி மர கேட்க கூடாது, துன்யாவுடைய கணக்கு பினிஷ் பண்ணி விட்டுற வேண்டியதான். ஆகிரத்து விஷயத்தை அவன் பயந்து என்ன செய்யணும், நாளை பின்ன நல்லா தந்தா தீர்த்துட்டு போறான், அவன் போய் கெஞ்சி கதறி மன்னிப்பு கேட்டு என்னமா செஞ்சுட்டு போறான், அல்லது அவன் ஏதாவது கொடுத்த கடனை தள்ளுபடி பண்ணி அட்வான்ஸ் ஏதாவது நன்மைகளை அது செஞ்சுக்கலாம். மறுமைக்கு இது உதவாது. துன்யாவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஹுதுமா வஜத்தும், எது இப்ப அவர்கிட்ட இருக்கிறதோ, வசூல் பண்ண காசும் அவர் கையில வச்சிருந்த காசையும் சேர்த்து என்ன இருக்கிறதோ அதை வாங்கி கொள்ளுங்கள், ஒலைசலக்கும் இல்லாதாலிக்க, இதை தவிர வேற ஒண்ணு அவர்கிட்ட கேட்க கூடாது, இவ்வளவுதான், இதை தவிர வேற எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது. அப்ப இந்த கடனுக்காக கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா அது ஒரு வழக்காக வறுமையானால் கடன் வாங்கினவனுடைய பொருளாதார நிலைமையை கருத்துல கொண்டு மற்றதெல்லாம் தள்ளுபடி பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணணும். ஒரு இஸ்லாமிய அரசாங்கமா இருந்தால் உத்தரவு போட்டு இனிமே தொந்தரவு பண்ணாத, முடியலங்கிறான்ல போய்கிட்டே இருன்னு சொல்லி தீர்ப்பளிக்கணும். அதை விட அவன் என்ன சொல்லலாம், கோர்ட்டுக்கு போகாம அவனா தள்ளுபடி பண்ணிட்டா பெரிய கிரேடு. கோர்ட்ல போய் இப்படி தள்ளுபடி வாங்குறதை விட அவனா தள்ளுபடி பண்ணிட்டான்னு வைங்க, ஏற்கனவே சொன்னபடி மர்மையுடைய கஷ்டத்திலிருந்து அவன் செய்வான், தப்பித்துக் கொள்வான். இது முஸ்லீம்ல 2910வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு மேட்ரு. கடன், இந்த கடன்ல என்ன இருக்குன்னு கேட்டா, மார்க்கத்துல கடன் வாங்குறதா இருந்தா பொதுவா எழுதிக்கணும், முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும், கடனை வாங்கினா எழுதி கொள்ளணும். உங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு ஆள்கிட்ட நெருங்கி பழகிட்டேன்னு வைங்க, 1 லட்ச ரூபாய் கடனை கேட்கறிய, அவர்கிட்ட இருக்கு தர்றாரு, எழுதி தாங்க என்ன செய்வாரு, ஏமல் நம்பிக்கை இல்லையா, நம்ம எவ்வளவு நெருங்கி பழகணும், ஏன் எழுதி கேட்கறிய அப்படின்னு பாருல, அது வரக்கூடாது. என்ன செஞ்சான் அல்லாஹ், அவன் ஆர்டர் பண்ணிட்டான், நான் உன் நம்பிக்கை வைக்கிறேன், அல்லாஹ் எழுத சொல்றாங்க, அதுதான் எழுதணும். பாதிக்காது, உங்களுக்கு பஞ்சாயத்து வராது. இப்ப நம்புறியா நம்பலையான்னு கேட்பான்ல, நான் உன்னை நம்ப தாப்பா செய்யறேன், ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், எழுதிக்கன்னு சொல்றான்ல, அல்லாஹ்வுடைய கடன் 2 பேரும் கடைபிடிக்கணும்ல, அல்லாஹ் சொல்றதுதான் எழுதுன நம்பிக்கைலாம் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்பிச்சுக்கிறதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான், அவன் இது ஆர்டரா போடுறான், நம்மளை எப்படி காப்பாத்துறான்னு பாருங்க. நம்மளா போய் கேட்டோம்னா எல்லா இடத்துலையும் கேட்க இயலுமா? ஒரு அண்ணன் தம்பிட்ட கடை வாங்குறாங்க, அண்ணன் போய் தம்பி எழுதி கேட்க முடியுமா? தம்பிட்ட போய் அண்ணன் எழுதி கேட்க முடியுமா? ரொம்ப நெருங்கின ஒரு ஆள்கிட்ட போய் எழுதி கேட்க முடியுமா? ஒரு முக்கியமான ஒரு பிரமுகரா இருக்காரு, அவர் ஒரு தேவைக்கு மட்டும் கடன் கேட்கிறாரு, அவர்கிட்ட போய் எழுதி கேட்பீங்களா? நான் எப்படி போட்டாலும் என்கிட்ட எழுதி, என்னடா நீ என்கிட்ட கேட்கிற, என் மேல உனக்கு சந்தேகமா, என்கிட்ட நீ எழுதி கேட்க அப்படின்னு பாருல. இந்த மாதிரி யாரும் பேசல. நம்ம என்ன செய்யணும், உங்க மேல நல்ல 100% நம்பிக்கை இருக்குங்க சொல்லிட வேண்டியதான். நம்பிக்கை இல்லாட்டா கூட நம்பிக்கை இருக்குது. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், இதா ததாயன்தும் பிதைனின் ஃபக்துபூஹு இலா அஜலி முஸம்மா, குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட கடன்களாக இருந்தால் அதை எழுதிக்கிறங்க. ஏன், அதுல என்ன விஷயம் வரும்னா, ஒண்ணு வாங்கின அடிப்படையே மறுத்துருவான், அது ரொம்ப மோசமானவன் மறுப்பான். இன்னொன்னு என்னன்னு கேட்டா, எவ்வளவு தொகைங்கிறதுல சண்டை வரும். நாளைக்கு இல்லையா 5 தானே வாங்கின 10ங்கிற அதுல வரும் சண்டை. கடன் வாங்கினதுல மனிதன் தானே வேணும் கூட செய்ய மறந்துட்டு கூட நாளாயிருச்சுன்னு வைங்களேன், 1 லட்ச ரூபாய் வாங்கினா நம்ம 50 நினைச்சுக்கிறோம், 50 தானே இல்ல 1 லட்சம் இல்ல 50ல இது தேவையா நமக்கு சண்டை வரும். அது மாதிரி டைம்ல சண்டை வரும். என்ன சண்டை, 6 மாசத்துல தர்றேன்னு சொன்னா, இல்லையே 1 வருஷம் சொன்னேன், வாயினால மட்டும் பேசிக்கிட்டீங்கன்னா 6 மாசத்துல தர்றேன்னு நீங்க சொல்லிருப்பீங்க, அவன் 1 வருஷம் தான், நீங்க 6 மாசம் நினைச்சிட்டு இருப்ப, அவன் 6 மாசம் நினைச்சிட்டு இருப்பான், நீங்க என்ன பண்ணிருப்பீங்க 1 வருஷத்துல கொடுப்போம் நீங்க நினைச்சிருப்பீங்க, ஏதோ ஒருத்தன் தப்பா புரிஞ்சிருப்பீங்க. இப்ப திருப்பி கேட்கும் என்ன செய்வாங்க, டைம் இருக்குப்பா, எங்க டைம் இருக்குது, மறந்துடுவோம்ல, டயத்தை மறந்துடுவோம், தொகை வேண்டாம் ஞாபகம் வச்சிருப்போம். அப்ப அதுல சண்டை வருமா இல்லையா? அல்ல ரெண்டையும் சொல்றான், தொகை எழுதிக்கிறங்க இல்ல அஜலி முஸம்மா, குறிப்பிட்ட தவணை எழுதணும்.
என்ன எழுதுனே? இவ்வளவு ரூபாய் நான் வாங்கிக் கொள்கிறேன், இவ்வளவு நாள்ல தருகிறேன். தவணை இல்லாத கடனை எழுத வேண்டியதில்லை. எப்படி இடம்? காலைல சாயந்தரம் அதுக்குமா எழுதிட்டு இருப்பாங்க. ஒரு 10 ரூபாய் சாயந்தரம் தர்றேன்னா பேப்பர் வாங்கிட்டு வாங்க, பத்திரத்தை வாங்கிட்டு வாங்க சொல்ல முடியும். காலைல வாங்கிட்டு சாயந்தரம் கொடுக்கறது, இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு கொடுக்கறோம் எழுத தேவையில்லை. அதெல்லாம் மறக்க மாட்டோம். உடனே ஃப்ரெஷ்ஷா உள்ள விஷயங்கள் அது நம்பிக்கை இருந்தா கொடுத்துட வேண்டியதான். கரெக்டா தந்துருவாருன்னா கொடுத்துட வேண்டிய, தரமாட்டாருன்னா கொடுக்காம இருக்கீங்க, அது ஒரு விஷயம். அப்ப நம்ம கடன் கொடுக்கறதா இருந்தா அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, தவணை போட்டு டைம் போட்டு வாங்குற கடனாக இருந்தால் அந்த தொகையையும் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள், அந்த டயத்தையும் எழுதி கொள்ளுங்கள் என்று சொல்லி குர்ஆன்ல என்ன செய்யறான்ல, அதான் குர்ஆன்ல பெரிய ஆயத்துமாங்க. கடனை பற்றி சொல்லக்கூடிய ஆயத்தான் இது. குர்ஆன்ல 2 பக்கத்துக்கு வரக்கூடிய ஆயத்து. ஒரு ஆயத்து 2 பக்கம் 1 பக்கம் வரும், அவ்வளவு பெரிய ஆயத்து. அந்த 282வது வசனத்துல எல்லாம் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். இந்த கடனை எழுதி கொள்ளாமல் கடன் கொடுக்கிற வழக்கம் நிறைய பேர்ட்ட இருக்குது. அப்ப பேப்பர்ல எழுதி கேட்கறது கேவலமான நினைக்க கூடாது, எழுதித்தான் கேட்கணும். அது அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல். நாளைக்கு பிரச்சனை வராம இருக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை, அது கரெக்டான அறிவுரையா தான் இருக்கும், எல்லாருக்கும் நல்லா தான் இருக்கும். அந்த அடிப்படையில் நம்ம எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். எழுதி வைக்கிறதுக்கு அதுக்குரிய சூழ்நிலை இல்ல, அல்ல எழுத நமக்கு தெரியாது, எழுதுறதுக்கு முறை இருக்குல்ல, என்னத்தை எழுதி மாட்டிக்கிற கூடாது. நம்ம எந்த நாட்டில் வாழ்றோமோ அந்த நாட்டில் செல்றதுக்கு தான் எழுதணும். எழுதுறதுன்னா நம்மளா என்ன சின்ன பேர் துண்டிச்சுட்டு எழுதிக்கிட்டா அது என்னது உதவுங்கிறேன். ரசூலுல்லாஹ் காலத்துல அது எழுதுனா அதுக்கு அந்தஸ்து இருந்தது, போதுமானதா இருந்துச்சு. இந்த காலத்துல எழுதுற முறையும் அப்படிதான் நீங்க எழுதணும். இவ்வளவு ரூபாய்க்கு இவ்வளவு ஸ்டாம்பு விட்டணும், இந்த மாதிரி பேப்பர்ல எழுதணும் ஒரு முறை இருக்கா இல்லையா? அதை அறிஞ்சு நீங்க எழுதணுமே தவிர எழுதிக்கிற சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சும்மா சாதாரண வெள்ளை பேப்பர் எடுத்து அதுல எழுதிக்கிட்டு நான் 10,000 ரூபாய் கடன் வாங்கிருந்தேன் அந்த தர்றேன்னு எழுதுனீங்கன்னா அது எந்த கோர்ட்டுக்கு போனாலும் செல்லாது. எதுக்கு எழுதணும்? கிளைம் பண்ணி வாங்குறதுக்கு தானே. அந்த பேப்பர் வாங்குறதுக்கு உதவுனா தானே எழுதுனதுக்கு அர்த்தம் இருக்குது. நம்ம எழுதும்போது எப்படி எழுதணும்? அந்தந்த காலத்துல எந்த மாதிரி எழுதி கொள்வது அந்த பணத்துக்கு உத்தரவாதத்தை பெற்று தருமோ அந்த மாதிரி எழுதணும். கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குறதுக்கு எந்த மாதிரி எழுதினால் அது வழிவகை செய்யுமோ அந்த மாதிரி என்ன செய்யணும்? பத்திரம் போட்டு ஸ்டாம்பு ஒட்டி பாண்டு பேப்பர்ல எழுதி வாங்கிக்கிறணும். அந்த மாதிரி எழுதும் போது எழுதக்கூடிய சூழ்நிலை இல்ல, அல்லது எழுத தெரியல, அல்லது அதுக்குரிய ஸ்டாம்பு தட்டுப்பாடு, அல்லது பேப்பர் கிடைக்கல, இந்த மாதிரி இருந்தா என்ன செய்யணும்னு கேட்டா ஃபரிஹானு மக்பூலா, அப்ப ஒரு அடமானம் வாங்கிட்டு கொடுங்க. 10,000 ரூபாய் கேட்கறீங்களா? 10,000 ரூபாய்க்கு நகையத்தா, 10,000 ரூபாய் அதை கொடு, 10,000 ரூபாய் இதை கொடு, 20,000 ரூபாய் ஜாமான் கொடுத்து 10,000 வாங்கிட்டு போகணும். என்ன செய்யணும்? ஒரு பொருளை என்ன செய்யணும்? வாங்கி கொள்ளணுமா? சரி, பொருள் வேணாம், எழுத வசதி இல்ல, பொருள் வேணாம்னு நினைக்கிறீங்களா? பையன் அமீன பாதுக்கும் பாலன், ஒருத்தர் நல்லா நம்புறீங்க, இது வேணாப்பா, நமக்குள்ள என்னதுக்கு அடமானமா, நீ கரெக்டான ஆள் தான்ப்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அமானத்தகு, யார் நம்பிக்கை நம்பப்படுகிறாரோ அவர் தன்னுடைய அமானியத்தை நிறைவேற்றிட்டு ஒழுங்கா செஞ்சிருங்க. எழுதி வாங்கிக்கிறது நல்லதுதான். நீங்க எழுதாம கொடுத்தா பாவம் வந்துருமாட்டே வராது. அல்லாஹ் உங்களுக்கு அறிவுரை எழுதிங்கன்னு சொல்றான். நீங்க ஒருத்தர் அப்படி நம்புறீங்க. யார்கிட்ட யார் எழுதுறது? உன்கிட்டயா நான் எழுதுறது, என்கிட்ட நீ எழுதுறது அப்படின்னு 2 பேர் இருக்கிறீங்கன்னு வைங்க. நான் எழுத மாட்டேன்னா அதாட்ட பாவியா? பாவி இல்ல, ஆனா அல்லாமல் நாளை கூட சொல்லிடக்கூடாது. பாவி இல்ல, அவன் ஏமாத்தி விட்டான்னு சொல்லக்கூடாது. நீ அப்ப நம்பிதானே செஞ்ச, ஏன் கேரண்டி, ஏன் பொறுப்புன்னு எழுதிக்க. எழுதாம நீ இருக்கிறதா இருந்தால் ஓம் பொறுப்புன்னு சொல்லிட்டு தான் எழுதாம இருக்கணுமே தவிர நான் அல்லாஹ் சொன்னதுக்கா நான் நம்பி எழுதாம விட்டேன் ரூபா போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. நான் எழுத சொல்லிட்டேன்ல, எழுதுனதுக்கு மேலே உனக்கு நம்பிக்கை இருந்தால் எழுதவே தேவையில்லை, எங்களுக்குள்ள நாங்க அப்படி நகமும் சதையுமா இருக்கிறோம் அப்படின்னு நினைத்தால் எழுதவும் வேணாம், அமானித அடமானம் வேணாம், சும்மாவே கொடு. ஆனால் இந்த வாங்கணும்னு மட்டும் அல்ல கட்டளை ஏறான். அப்படியே உன்னை எப்படி நம்பினா பத்தியா? எல்லாரும் எழுதி வாங்கும் போது உன்கிட்ட எழுதி வாங்காம தந்திருக்கிறானே, நீ என்ன செஞ்சிருக்கனே? ஆமா, அதை எழுதி வாங்கினால் எப்படி நிறைவேற்றுவி, அதை விட கூடுதலா அடமானம் வச்சால் எந்த அளவுக்கு நிறைவேற்றி அதை விட கூடுதலாக நீ என்ன செய்யணும்? பொறுப்போட நடக்கணுங்கிறது அல்லாஹ் சொல்றான். அமீன பாலுக்கும் பாலா, ஒருத்தரை ஒருத்தர் முழுசாக நம்பிக்கை கொண்டிருப்பார்களே ஆனால் அமானத்தகு, யார் நம்பி கடன் கொடுக்கப்பட்டாரோ அவர் தன்னுடைய நாணயத்தை காப்பாற்றிக் கொள்ளட்டும். உன்னை எப்படி நம்புனா? எழுதி கடான்னு நான் உத்தரவு போட்டு கூட, நான் அட்வைஸ் பண்ணி கூட கேட்காம எனக்கு அதுக்கு மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னானே, நீ அதை காப்பாத்துனீங்க, அதன்படி நடந்துக்க. இதுல என்ன செஞ்சுக்கிறேன்னு எத்தக்கில்லாக ரப்பஹு, அவனுடைய இறைவன் அல்லாஹ்வை பயந்துக்கிறேன். இந்த நேரத்துல ஒண்ணும் இல்லாம தந்திருக்கான் ஒரு பேப்பர்.